அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், அதே போல் வீட்டில் தனம் தானியம் எல்லாமே பல்கி பெருகணும், உணவுப் பொருளுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நைட்டு தூங்கத்துக்குள்ளே செய்யுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரினுடைய அருட்பார்வை நம் மீது விழுந்தாலே நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். அதே போல் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிறது இந்த தமிழ் தேதியில் நமக்கு வந்திருக்குது. அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை யார் ஒருத்தங்க மாதம் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் அதிரடியான பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அடிக்கடி பார்க்க முடியலைனாலும் ஏதோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவாது நீங்கள் அந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பாருங்கள். 3ஆம் பிறைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது அது வந்திருக்கக்கூடிய கிழமைக்கும் தனி சிறப்பு உண்டு. அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்குது. அப்போது பொருளாதார ரீதியாக நமக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அடுத்தது 2ங்கிற எண் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரியது. 3ஆம் பிறையும் பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய திதி தான். இந்த ஆங்கில தேதி பாருங்கள் 20. இதில் வர 2யும் 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 2. இதுவும் இங்கே நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. அற்புதமான இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3 பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா கல்லுப்பில் ஒரு குறிப்பிட்ட பொருள் போட்டு வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காயும் 2 ரூபாயும் வச்சு சொல்லியிருப்பேன். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீபத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள் போட்டு ஏற்றுங்க, உங்கள் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த 3 வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி பிறை நிலவை பார்த்தா நான் சொன்ன எல்லா நல்லதும் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ எல்லாராலையுமே அந்த நிலவை பார்த்துருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேருக்கு அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கிறதுனால நிலவு பார்த்துருக்க முடியாது. ஒரு சிலருக்கு மேகம மூட்டமாக இருக்கிறதுனால பார்த்துருக்க முடியாது. சில பேர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் நிலவை பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படுவதற்கு தான் இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட செய்யலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 ரூபா காசு ஒன்றே எடுத்துக்கோங்க. எந்த காசு வேணால் எடுத்துக்கலாம். ஏன் இன்றைக்கி 2 ரூபாய் எடுத்துக்கிறோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தனுக்குரிய எண் இன்றைக்கி ஹைலைட்டடாக இருக்கிறதுனால இந்த காசை பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ 2 ரூபாயை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த காசு இந்த பேனா 2யும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம். நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை எனர்ஜைஸ் பண்ணணும். இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. மெதுவாக ரப் பண்ணுங்கள், மெதுவாக தேய்ங்க. இப்படி தேய்க்கும்போது உங்களுடைய உள்ளங்கையும் சூடாகும், காசும் சூடாகும். இதன் மூலமாக பாம் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். அதன் பிறகு இந்த காசு தனியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சுண்டு வெள்ளைக்கு கொஞ்சம் கீழே மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த ஸ்பைரல் சிம்பிளை போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைரல் சிம்பிளை 3ஆம் பிறை தரிசனம் அன்னைக்கும் பௌர்ணமி திதி அன்னைக்கும் நம்மளுடைய சேனலில் சொல்கிறதுக்கு நான் மறந்ததே கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் பயன்படுத்தும் போது இது அற்புதமாக வேலை செய்யும். பண கஷ்டத்தையும் போக்கும், மன கஷ்டத்தையும் போக்கும். இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல இந்த 2 ரூபாயை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வலது கையினுடைய ஏதாவது ஒரு விரலை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா 4 திசைகள்லேருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி, ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. இந்த மாதிரி சொல்லுங்கள். அதாவது பணம் உங்ககிட்ட இப்போ நிறைய இருந்தால் என்னென்னவெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அது மாதிரியெல்லாம் நீங்களே ஒரு அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி சொல்லலாம். இல்லைனா இப்போ நான் உங்களுக்கு 2 சுவிட்சோடு சொல்லித்தரேன். 2ல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒன்று பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ரீம் கவுண்ட், இதை சொல்லலாம். இல்லைன்னா
ஃபைண்ட் கவுண்ட் இது வந்து சொல்லுங்கள். ஃபைண்ட் கவுண்ட் இது மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி 2ங்கிற என்னுடைய எண்ணச்சு அதிக லெவலில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 2 வார்த்தையாக வரக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதாவது நம்ம அஃபர்மேஷனாக சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நடந்துட்டுருக்கிற மாதிரி அப்படியே வந்து விசுவலைசேஷன் பண்ணுங்கள். நல்லா வந்து கற்பனை காணுங்க. காசாக பணமாக ரியலாக நடக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இதலோரமாக உங்களுக்கே ஒரு புன்னகை வரும். அந்தளவுக்கு மனசில் வந்துட்டு நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். இந்த ஒரு நினப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றப்போகுது. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்பனையில் கண்டதெல்லாம் நிஜமாகறதுக்கு என்னென்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் வந்து நம்மளே செயல்படுத்த தொடங்கிடுவோம். சரிங்களா? அதன் பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா, இந்த காசை உங்களுடைய வீட்டில் அரிசி பானைக்குள்ளார் வந்துட்டு போட்டு வச்சுருங்க. நீங்கள் ட்ரம்மில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, மூட்டைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பார்த்து அரிசி பானைக்குள்ளார காசு போட்டு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அந்த காசை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கூட இதை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிடலாம். அரிசி பானையில் எப்போதுமே காசு இருக்கிறது நல்ல ஒரு பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி தரும். அதுவும் வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அதே போல் வளர்பிறை வெள்ளியாகவும் இருக்குது, அதே போல் பிறைச்சந்திர தரிசனமும் இருக்குது. அதனால் இந்த நாளில் இதை நீங்கள் இந்த அரிசி பானைக்குள்ளே போட்டு வைங்க. இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியமே இல்லை. தேவைப்பட்டால் அடுத்த மாதம் 3ஆம் பிறை தரிசனத்தப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் தனம் தானியத்துக்கும் குறைவு ஏற்படாது, பணத்துக்கும் வந்து குறைவு ஏற்படாது. நிலவு பார்த்தா எல்லாமே முன்னேற்றமாகும், தனம் தானியம் பெருகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த முன்னேற்றம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.